நாகை மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக இங்கு பயிரிடப்பட்டிருக்கக்கூடிய சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. சுமார் 1000 ஏக்கர் அளவிற்கு இந்த பயிர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் வேதனை தெரிவிக்கிறார்கள். தொடர்ச்சியாக காற்றும் வேகமாக அடிக்கக்கூடிய காரணத்தால் இங்கு மரங்களும் சாய்ந்து ஆடக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. விவசாயிகள் தொடர்ந்து முழுமையான ஒரு வேதனையிலே அவர்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு ஆண்டும் இது போன்று தொடர்ச்சியாக மழை பெய்யும் போது எங்களுக்கு இது போன்ற பாதிப்புகள் ஏற்படுகிறது என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த நெற்பயிர் பாதிப்புகள் தொடர்பாக விவசாயி இருக்கிறார், அவரிடம் பேசலாம். வேதாரண்ய பகுதி, தலைஞாயிறு, நாகப்பட்டினம், திருமருகல், கீவளூர் எல்லா இடத்திலுமே பருவம் தப்பிய சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 5000 ஏக்கருக்கு மேல இந்த பாருங்க கீழே கிடக்கு பாருங்க, முழுகி கிடக்கு. அப்படியே இன்னும் இதே நிலைமை அதிகமான மழை பெஞ்சது அப்படின்னாக்கா அழுகி போயிடும். எல்லாமே இதுல அழுகி இருக்குது, அழுகி போயிடுச்சு, பாதி அழுகி போயிடுச்சு, வேறு அழுகாம இருக்கு. இதே கனமழை பெய்யும் பட்சத்துல வந்துட்டு மிகப்பெரிய அளவுல வந்துட்டு இன்னும் பாதிப்பு அதிகமா இருக்கும். இப்ப 5000 ஏக்கருங்கிறது வந்துட்டு 50000 ஏக்கர் கூட வரும், அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கு. இது என்னன்னு காரணம் எங்களுக்கு இந்த வருஷம் மழை பெய்யுது, வருஷம் எங்களுக்கு வந்துட்டு அரசு நிவாரணம் அறிவிக்கிறாங்க, இன்சூரன்ஸ் இருக்கிறாங்க, அதெல்லாம் கிடைக்கிறதும் கிடையாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.